சில நேரங்களில் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் வரும். அப்போது எதை முதலில் தீர்க்க வேண்டும் என்று தெரியாமல் நாமே குழப்பமடைகிறோம். அந்த நேரத்தில் முக்கியமான பிரச்சனையை எப்படி தேர்வு செய்வது? முதல் விஷயம், இது அவசரமான பிரச்சனையா? இந்த பிரச்சனையை உடனே தீர்க்கவில்லை என்றால் பெரிய சிக்கல் ஏற்படுமா? இது நாளை அல்லது அடுத்த சில நாட்களில் பாதிப்பை உண்டாக்குமா? தாமதமானால் இது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறுமா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்களிடம் இருக்கும் பிரச்சனைகளில் அவசரமானது எது? இரண்டாவது, இது வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கிறதா? இந்த பிரச்சனை உங்கள் வேலை, ஆரோக்கியம் அல்லது குடும்பத்தை பாதிக்கிறதா? இதனால் உங்கள் மன அமைதி குலைகிறதா? இது உங்கள் நாளாந்த வாழ்க்கையை குழப்புகிறதா? சற்று சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கும் பிரச்சனை எது? மூன்றாவது, இதை தீர்த்தால் மற்ற பிரச்சனைகள் குறையுமா? ஒரு பிரச்சனை சில நேரங்களில் மற்ற பல பிரச்சனைகளின் காரணமாக இருக்கும். அந்த ஒரு ரூட் ப்ராப்ளமை தீர்த்தால் மற்ற பிரச்சனைகள் தானாகவே குறைந்துவிடும். யோசித்து பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனை தீர்ந்தால் மற்றவை குறையும்? நான்காவது, இதை தீர்க்கும் சக்தி இப்போது உங்களிடம் இருக்கிறதா? இந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்க முடியுமா? தேவையான தகவல் அல்லது உதவி கிடைக்குமா? சிறிய முயற்சி எடுத்தாலும் முன்னேற்றம் செய்ய முடியுமா? இப்போதே நீங்கள் தொடங்கக்கூடிய பிரச்சனை எது என்று சிந்தியுங்கள். ஐந்தாவது, இது நீண்ட காலத்தில் முக்கியமா? ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு பிறகும் இந்த பிரச்சனை முக்கியமாயிருக்கும். இது உங்கள் எதிர்கால இலக்குகளை பாதிக்கிறதா? இதை தீர்த்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேறுமா? உங்கள் எதிர்காலத்திற்கு உண்மையில் முக்கியமானது எது என்று யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் முக்கியமில்லை. முக்கியமான ஒன்றை சரியாக தேர்வு செய்தால் மற்ற பிரச்சனைகள் மெதுவாக சுலபமாகிவிடும்.